ஹலோ வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது முதல்ல அரசியலை பற்றி முதல் பதிவு. நம்ம நடிகர் விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறத பற்றி பல பேருக்கு பல விதமான கணிப்புகள். பொதுவாக வந்து ரஜினிகாந்துக்கு அவருக்கு இருந்த எதிர்ப்பு இவருக்கு கிடையாது. காரணம் பெரும்பாலும் வரவேற்பு இருந்தது. அதுக்கு காரணம் என்னென்னா, அவர் வந்து திரையுலகத்தில் வந்து கண்ணியமாக, ஒரு சாத்வீகமாக, அச்சு பிச்சுன்னு உளராம, அவருக்கு ஒரு நல்ல பேரை மெயின்டைன் பண்ணியிருந்தார். எந்த வம்பு தும்பும் சிக்காத ஒரு நல்ல நடிகராகவும் நல்ல மனிதராக இருந்ததுனால அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தது. இப்போ அரசியலில் நுழைஞ்சிட்டார், எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி நுழைஞ்சிட்டார். இப்போ அவருடைய போதாமைகள் என்ன, அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவருடைய எதிர்பார்ப்பு என்ன, அதை பற்றி ஒரு சிறிய விமர்சன பதிவு தான் இது. எது செஞ்சால் நல்லாயிருக்கும், இது செஞ்சால் நல்லா இருக்காதுன்றதை பற்றி தான். தலைப்பை பார்த்துருப்பீங்க, அரசியலில் விஜய் வில்லனா ஹீரோவா அப்படின்னு தான், அதை பற்றி தான் பேச போகிறோம். சரி, தலைப்புக்குள்ளே போகலாமா? நம்ம சமுதாயத்தில் வந்து போதாமைகள், அவலங்கள் நிறைந்தது. மிகப்பெரிய விஷயங்களுக்கெல்லாம் வந்து இங்கே சிறு 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 விஷயங்கள் பெரிதுபடுத்தப்படுத ஒழிய, மிகப்பெரிய விஷயங்கள் கண்டுக்கப்படாமையே போயிடுது. இந்த ஓரளவுக்கு நாட்டு நடப்பு தெரிஞ்ச, விஷயம் தெரிஞ்ச ஒரு நடுநிலையாளர்கள்லாம் மன உளைச்சலோடு தான் இருப்பாங்க. பாரதியார் சொன்ன மாதிரி, "நெஞ்சி பொறுக்குதில்லையே" அப்படின்னு சொல்லி பாட்டு இருக்கு இல்லையா? நமக்கு பொருத்தமான ஒரு பாட்டு. ஏன்னா இங்கே விலைவாசி, லஞ்சம், ஊழல், மக்களுக்கு வந்து நடுத்தர மக்களுக்கு அன்எம்ப்ளாயெல்லாம் வாழ முடியாத அளவுக்கு போயிடுச்சு. அது இல்லாமல் நீர்நிலைகளை மாசடைகிறது. அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. சொல்லப்போனால் டோல்கேட்டு, பெட்ரோல், டீசல் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள் வந்து டெய்லி வந்து நடுத்தர மக்கள், பொதுமக்கள் வந்து ஒரு சகிப்புத்தன்மையோடு கடந்து போகிற மாதிரி தான். நம்மளால் என்ன செய்ய முடியும்னு தான் பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மாபெரும் ரசிகர் படையோட ஒரு நடிகர் வந்து, அதுவும் ஒரு நல்ல ஒரு குட் புக்கில் நடிகர் வரும்போது, மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுத்து, இதையெல்லாம் அவருக்கு வந்து மக்கள் நலனுக்காக போராடுவார் அப்படின்னு தான் ஒரு எதிர்பார்ப்பு இருப்பாங்க. ஆனால் இவர் வந்து இவருடைய பாணி, இவருடைய போக்கு வந்து முற்றிலும் வித்தியாசமாக இருக்குது. அண்ணா வந்து அந்த காலத்தில் பேசினார்னா, எப்பேற்பட்ட எதிர்க்கட்சிக்காரனாக இருந்தால் கூட அது முழுசாக நின்று கேட்டுப்போம். அந்த அளவுக்கு கண்ணியமாக விமர்சனங்கள் எல்லாமே ஒரு நகைச்சுவையோட ஒரு காது கொடுத்து கேட்குற மாதிரி இருக்கும். இப்பயும் இருக்காங்க சில தலைவர். சிதம்பரமெல்லாம் பேசினாருன்னா நல்லாவே பேசுவாங்க. என்ன ஒன்று, நடுநிலை தவறாமல், அவதூறாக இல்லாமல் நல்லபடியாக பேசினா, குற்றச்சாட்டு யாரை பற்றி விமர்சனம் பண்ணுறோமோ அவங்களே கூட கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு கண்ணியமான, நாகரிகமான அரசியல் தான் எப்பவுமே நிலைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா, இவர் இப்போ ஒரு சென்னையில் ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காரு. அதில் அவர் வைக்கிற கருத்து என்னென்னா, அரசு ஆட்சினா எல்லா மக்களுக்கும் சேர்ற மாதிரி திட்டங்கள் இருக்கணும். ஒரு தனிப்பட்ட குடும்பமே கொள்ளடிக்க, சுரண்டி பிழைக்கக்கூடாது அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இது முழுக்க முழுக்க திமுக மீது வன்மமும் அவதூறுமாக வெளிப்படுத்துகிற மாதிரி குற்றச்சாட்டு தான். இதில் ஏதாவது நியாயம் இருக்குதான்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. எப்படின்னா, இப்போ மகளிர் உரிமை தொகைன்னு வாங்குறாங்க. ஸ்டாலின், கருணாநிதி குடும்பத்துக்கு மட்டுமா வழங்குறாங்க? இல்லை இலவச மகளிர் விடியல் பேருந்து பயணம்னு வைக்கிறாங்க. அது என்ன ஸ்டாலின் குடும்பம் மட்டுமா பயணம் செய்கிறாங்க? எல்லா குடும்பங்களுக்கும், எல்லா வீடுகளுக்கும் சேர மாதிரி திட்டம் தானே இது. மருத்துவ காப்பீட்டு திட்டம், கல்விக்கு வந்து உதவித்தொகை, எத்தனையோ செய்கிறாங்க. அதாவது விமர்சனங்கள் வச்சா ஒரு நியாயமாக இருக்கணும். அப்போ தான் நிற்கும். பொத்தாம் பொதுவாக ஒரு வன்மத்தில் அவதூறு கக்கிறது வந்து ரசிகர்கள் கைத்தட்டலாம், நடுநிலையாளர் ஏற்க மாட்டாங்க. ஒரு சொன்னால் கரெக்டாக இருக்கணும். அதுக்குன்னு திமுக எதிர்த்து விமர்சனம் பண்ணக்கூடாதான்னு இல்லை, பண்ணலாம். மிகச்சரியான விஷயங்களை பண்ணலாம். இப்போ வந்து நதிநீர் வந்து மாசடைஞ்சு போகுது, தொழிற்சாலைகளில் வந்து கலந்துருது, ஆகாய தாமரை வந்து நீர்நிலைகள்லாம் மாசடைஞ்சு போயிருக்குது. அதை பற்றியெல்லாம் நம்ம போராடலாம். அதே மாதிரி இந்த இலவச சைக்கிள் தராங்க இல்லையா, அதெல்லாம் வாங்கி ஓட்டவே முடியறதில்ல. ரூ. 300 செலவு பண்ணால் தான் அது நீங்கள் கொஞ்சமாக யூஸ் பண்ண முடியும். சைக்கிள் ஸ்கூலில் கொடுத்தா எல்லாம் தூக்கிட்டு தான் போகிறாங்க ஒரு வண்டியில். அது நல்லபடியாக கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் பொது பிரச்சனையாக்கும்போது, அரசு மேல் இடத்துக்கு போகும்போது அவங்க சரி பண்ணாங்கன்னா மக்களுக்கு பயன் தரும். இதுதான் ஆக்கப்பூர்வமான அரசியல். இப்படிப்பட்ட அரசியல் தான் எதிர்பார்க்குறாங்க. மக்களுக்கு பயன் தர்ற மாதிரி, மக்களுக்காக போராடுற மாதிரி தான் வளர்ச்சி பண்ண முடியும். அனைத்து தரப்பும் நம்ம குற்றச்சாட்டையோ, பேச்சோ, நடவடிக்கையோ ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும். அதுதான் வந்து அனைத்து தரப்புமே நம்மளால் கவர் பண்ண முடியும். அதுதான் நிரந்தரமான வளர்ச்சி. ஆனால் வந்து இப்போ யார் இவர் கொம்பு சீவி கூட்டின்னு வர்றாங்கன்னு தெரில. இவர் இந்த வழியை விட்டுட்டு மாறணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். 2வது விஷயம் வந்து, இவர் பேசுகிற துணி இருக்குது பாருங்கள், அதுதான் ஆச்சரியமாகுது. இந்த கிளைமேக்ஸில் ஹீரோ வந்து வில்லனை போடுறதுல முன்னாடி கொலவெறியில் ஆங்காரமாக பேசுவாங்க பாருங்கள்.
அந்த மாதிரி ஒரு ஸ்லாங் மாடுலேஷனில் மேடையில் பேசுகிறாரு. யாரோ ஒரு ரவுடி இன்னொருத்தர் மிரட்டுற மாதிரியே இருக்குது. இது என்ன மாடுலேஷன்? இது யார் அவர் இந்த மாதிரி பேசக்கூடியவர் இல்ல. நான் ஆடியோ லான்ச்லலாம் பார்த்துருக்கிறேன். ஒரு கண்ணியமாக மெதுவாக தான் சாஃப்ட்டா தான் பேசுவார். அரசியல்லாம் இப்படி தான் பேசணும்னு யார் கற்றுக் கொடுத்தாங்க தெரியல. அது ஏதோ ட்ரெயின் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி பேச வேண்டிய அவசியமே இல்லையே. கண்ணியமாக பேசலாமே, நல்லாவே பேசலாமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரோ மிரட்டுற மாதிரியே இருக்கும். யாரோ வந்து கிளைமேக்ஸில் வில்லன் வந்து ஹீரோ வந்து வில்லனை அப்படியே கொக்கரிக்கிற மாதிரி ஆங்காரத்தில் பேசுகிற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் கேட்கும்போது மக்கள் ரீச் ஆகிற மாதிரி ஒரு கண்ணியமாக பேசணும். இவர் பேச்சும் சரி, தொனியும் சரி, பேசுகிற கருத்துக்களும் சரி, அவ்வளோ ஒன்றும் நல்லதாக தோணல. ஒரு தவறான ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அதனால் இது சரி பண்ணிக்கினா, இவர் வந்து இந்த தன்னை சரிப்படுத்திக்கிட்டு, தன்னுடைய லட்சியங்களோ அரசியல்ல ஒரு அரசியல் ஹீரோவா மாறணும். இவருடைய லட்சியங்களை அவர் அடையணுன்றதுக்காக தான் இத சொல்றோமோ ஒழிய, எதிர்ப்பா இல்ல. ஏன்னா, தவறான பாதையில போறவங்களுக்கு ஒரு இது செய்யலான்றது வந்து நம்மளுடைய வியூவிலருந்து சொல்றோம். அவர் அரசியல சாதிக்கணும்னா, தன்னை மாத்திக்கணுன்றதுக்காக தான் அந்த பதிவு. அவர் வந்து தன்னை மாத்திக்கிட்டு அரசியல்ல ஜெயிப்பாருன்னு நம்புறோம். நன்றி, வணக்கம்.